பால் அப்படி எல்லாம் வந்து எல்லாமே பார்த்தீங்களா கீழே போடுங்க, பால் வெளியே போட்டு கீழே போடுங்க, கீழே போடுங்க, பால் தான் வெளியே போடும். பாலே எத்தனை சாப்பிட்டு போட்டிருக்கு? என்னது சாப்பிட்ருக்கு? மயிலா? நல்ல பெரிய பழத்தை சாப்பிட்டு வச்சிருக்கு. இங்கே பாருங்க, இது இப்போ தான் காய் போல, அதனால் வச்சுட்டு போயிடுச்சு. இங்கே காட்டுங்க, இது நல்ல பெருசு. அப்பா எவ்வளோ பெருசாக இருக்குது. இதில் பால் இல்லைன்னா விளைஞ்சிட்டுன்னு அர்த்தம். இப்போ நீங்கள் 2 பிச்சிங்களா? அதை பால் இருந்துச்சு? எதுலேயுமே பால் கிடையாது. எதுலையுமா? அப்போ நம்ம முன்னாடியே பறித்து டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கணும். சரி, அடுத்த வருஷம் பார்ப்போம். எத்தனை இப்படி ஆயிடுச்சு? 5 6 3 அதை எடுங்க. இது வந்து நோயா? காட்டுங்க. தன்னாலே விழுந்துருச்சு. 4 5 பழம் கிடச்சிருக்குது. தம்பி எடுத்துனதை பறியன். பால் இருக்குப்பா பெருசா. பால் இல்லை. பரவாயில்ல இருக்கு. அதில் விளைஞ்சிருக்கா? சின்னதாக இருந்த மாதிரி இருக்கு. இது மேலே 2 3 இருக்கு. மேலே இந்த 2 3 இருக்கு. 8வது இது 4 இருக்கு. எல்லாமே விளைஞ்சிருச்சு. அப்போ கிட்டு ஒரு கிலோ விழுந்தா இதாயிரும். இல்லைன்னா அதை மம்மி நீங்கள் பாருங்க. அதுதான் நல்லது. கீழே விழுந்தா டேமேஜ் ஆகிடும். பழுக்காய் பழுக்கம் அடிக்கும். சூப்பர். இதான் 2 கிடக்குது. அது கொப்பை நான் எடுத்துக்கிறேன். சரி, காய்க்கும் போது காயும் இல்லாத மாதிரி இருந்துச்சு. இல்லைங்க இல்லைங்க. இன்னொன்று இருக்குண்ணா அதில். மூத்த பூக்கு காய்ச்சா உள்ள மரம் அடிக்காரே ஃபுல்லாக அடிச்சு போட்டுக்கிட்டாங்க. இங்கே ஏதாவது வெட்டாது. இந்த இருக்குல்ல, அந்த இருக்கு. இந்த இதில் நிறைய 2 3 இருக்குது பாருங்க. ராத்திரி கொப்பை 10 கிலோ போட்டுறத எனக்கு தெரிய மாட்டேங்குது. இந்த இருக்குல்லண்ணா 3 இருக்குது பாருங்க. இன்னும் நடக்குதா? 4 இருக்குது அதில். இதில் 2 இருக்குது ஃபஸ்ட்டு. நீங்கள் இழுங்க மாமே. நம்ம ஸ்டூல் கட்டில் திட்டுட்டா? கட்டில் குறுங்கட்டில் பெரிய கட்டு. அதை விட வீட்டில் ஸ்டூல் இருக்குல்ல. ஆரவா எறும்பு கூடு எது இருக்கு? இன்னும் ஒன்று இருக்கு. என்னாச்சு? கீழே இல்லைங்க இல்லைங்க, இப்போ கீழே குத்தாமல் இல்லைங்க. பெரிய காய் கொஞ்சம். இன்னும் கொஞ்சம் இல்லைங்க மாமே. வந்துச்சு. இதில் ஒன்று இருக்க பாருங்கண்ணா, இட்டுற மாதிரி. நல்லா பெருசு. இந்த குட்டி தம்பி விளைஞ்சிருக்குமா பேர்? உள்ள ஒன்று இருக்குது.
தெரியுதாண்ணா உங்களுக்கு? இதா? உள்ள இதானே? அது இல்லைண்ணா, இங்கே இந்த கம்புக்கு நேர தெரியுதா உங்களுக்கு? அந்த இதாக இருக்கு பாருங்க, கொடுங்க நான் காட்டுறேன். 2 இருக்குது ஒட்டின மாதிரி. ஆ ஆ ஆ அதில் 2 அதுவா நீங்கள் அது சொல்கிறீங்களா? நான் அது பார்க்கல. அது பக்கத்துலேயே ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? இது இது அது பக்கத்துலேயே ஒன்று இருக்குது. சரி, ஃபஸ்ட்டு இதை எடுத்துருங்க. கடிச்சிருச்சோ? அது பக்கத்துலேயே ஒன்று இருக்குது பாருங்க. இதாக இருக்குல்ல தம்பி, இப்படி தள்ளி வா. இதாக இருக்குது தகச்சி வச்சிருக்காள், அது பக்கத்தில் இருக்குது ஒன்று. உள்ளே இருக்குது. உள்ளே இருக்குது. அதில் 2 உள்ள ஒன்று இருக்குது. 2 இருக்குது. கட்டில் விழுமா? கட்டில் அங்கே இழுக்கணும். நேரம் உள்ள அந்த இருக்குது. கீழே விழுந்துரும்னு நினைக்கிறேன். கீழே விழக்கூடாது. அப்புறம்பா விழுமா? விலை வச்சு போடுவாங்க, விலை கிடைக்கலாங்க. கரெக்டாக விழுந்து கட்டில் விழுந்துருச்சு. இருங்க. 3மே விளைஞ்சிருச்சு. அப்படியே இங்கே 3 இருக்குது, இங்கே 1 இருக்குது. இதுக்கு மேலேயும் காலை கிடக்கும். நினைச்சு போடுறவங்க வீட்டில் இருக்கா? மேலே போட்டால் மேலே குழப்பம் கிடக்கும். சரி, அப்படியே பிறக்கி பறிக்காது. அப்படியா? 2 விளைஞ்சிருச்சா? மூஞ்சி இதாகிட்டல, மூஞ்சி. சரி, பறிச்சிடப்போ. ஆனால் விளைஞ்சிருக்காங்க, அப்பவும் போட்டு தான் இருக்கும். இந்த பலா கூட பழுத்துட்டு தம்பி, சூப்பர் டேஸ்ட். ஆனால் 20 சோளம் தான் இருந்துச்சு. இந்த பழம் டேஸ்ட்டாக இருக்குல்ல? நல்ல டேஸ்ட். சின்னது பழுத்து. பெருசு இன்னைக்கு வெட்டணும். இங்கே பாருங்க, இது இந்த மாதிரி தானே வெட்டணும். ஆமாம், டேஸ்ட்டாக இருக்குல்ல? அப்போ அந்த மாதிரி டேஸ்ட் இருக்காது. தம்பி இது பறி விளைஞ்சிருச்சு. அது 8 மக்க நடக்கும். எனக்கா கேட்டாது. பாருங்க, பால் வருது. பால் இருந்தாலும் இது பழுத்துறோம். இதில் இதெல்லாம் கொஞ்சம் இனித்தி போட்டு தான் மேலே ஏறணும். இல்லை, இது கம்பு லேசாக கம்பு வச்சு தட்டு கீழே விழுந்துடும். கம்பு தட்டு கால் கஞ்சிக்க பாருங்க. சரி சரி, பிறக்கடை நான் சாதமும் திறந்தேன். அணில் தின்னா பரவாயில்ல, வவ்வால் தின்னா பரவாயில்ல. ஒரே நாளாக வந்துருக்கனால இதில் அணிலா வவ்வாலும் தெரியல. ஏன்னா இதில் அணிலாக தான் இருக்கும். இந்த 3 கூட நல்லா பழுத்துட்டு ஒன்று போல கிடக்கு. பரும் பழமாக இருந்திருக்கு. எவ்வளோ பெரிய நேற்று பறிக்காது. அப்படியா? 2 விளைஞ்சிருச்சா? மூஞ்சி இதாகிட்டல, மூஞ்சி. சரி, பறிச்சிடப்போ. ஆனால் விளைஞ்சிருக்காங்க, அப்பவும் போட்டு தான் இருக்கும். இந்த பலா கூட பழுத்துட்டு தம்பி, சூப்பர் டேஸ்ட். ஆனால் 20 சோளம் தான் இருந்துச்சு. இந்த பழம் டேஸ்ட்டாக இருக்குல்ல? நல்ல டேஸ்ட். சின்னது பழுத்து. பெருசு இன்னைக்கு வெட்டணும். இங்கே பாருங்க, இது இந்த மாதிரி தானே வெட்டணும். ஆமாம், டேஸ்ட்டாக இருக்குல்ல? அப்போ அந்த மாதிரி டேஸ்ட் இருக்காது. தம்பி இது பறி விளைஞ்சிருச்சு. அது 8 மக்க நடக்கும். எனக்கா கேட்டாது. பாருங்க, பால் வருது. பால் இருந்தாலும் இது பழுத்துறோம். இதில் இதெல்லாம் கொஞ்சம் இனித்தி போட்டு தான் மேலே ஏறணும். இல்லை, இது கம்பு லேசாக கம்பு வச்சு தட்டு கீழே விழுந்துடும். கம்பு தட்டு கால் கஞ்சிக்க பாருங்க. சரி சரி, பிறக்கடை நான் சாதமும் திறந்தேன். அது இப்போ என்ன பண்ணணும்னு சொன்னீங்க? அதில் வந்து எறும்பு இருக்குது நிறையா, கடி எறும்பு. அதனால் மருந்து பொடி வாங்கிட்டு வந்து அதில் தூவிடுவாங்க. தூவினோடனே மருந்து அதெல்லாம் கீழே விழுந்துடும். அதுக்கப்புறம் ஏறி தோட்டத்துக்காரி ஏறி பறிப்பார். மேலே ஏறி பறிக்கிறதுக்கு தான் எறும்பு. அதை விட்டுட்டோம். இது இன்னொரு மரம், கொஞ்சம் சின்ன மரம். என்னென்ன இது? இந்த கட் பண்ணிட்டு வந்து ரொம்ப தரையோடு போயிடுச்சு. நீ கட் பண்ணி பறிப்போமா? பறிக்கவே மனசு வரல, அவ்வளோ அழகாக இருக்குது. சரி வாங்க.
இப்படி பண்ண வந்துருமா? ம். அது எப்படி இந்த இடத்துல கிடக்கு, நல்ல ஃபோட்டோ எடு. எடுத்துட்டேன். இழுத்துட்டா பிடிச்சி வர மாட்டேன். இளநி மாதிரி இருக்கு. ஒரு ட்ராப் கூட பால் வரல. கீழே வைங்க. அந்த பக்கம் இங்கே வேறு என்ன இருக்குது? இதோ இதெல்லாம் பறிப்போமா வேண்டாமா? அதுவே கிடக்குது. இதோ கம்மியாக தான் காய்க்குதுண்ணா, ஆனால் ரொம்ப அதிகமாக இல்லை பறிச்சுட்டாங்க. அந்த தடவை லோடு வந்துச்சு தோட்டத்துக்கு. அந்த லோடு வந்தவங்கெல்லாம் பறிச்சுட்டாங்க. இந்த வண்டி திருப்ப போது நிறைய பிஞ்சியை வச்சு போட்டுருச்சு. வர மாட்டேங்குது நம்மக்கிட்ட. அம்மா பால் அது வந்துச்சு கொஞ்சம் இது கேட்டேன். அப்பா சூப்பர். இது எந்த மருந்தும் போடுறதில்ல என்ன? இதா? ஆமாம். உரமும் வைக்கிறது கிடையாது. பறிக்கட்டா? பறிச்சிடும். தண்ணி நல்ல தண்ணி திருக்கணுமா? காம்போட பறிச்சிட்டேன். வேற பிஞ்சுலாம் இருக்குதோ? பிஞ்சு இருக்க வேண்டாம். இதான் லேட்டாக இதாக பிஞ்சு. இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. சரி. சரி, என்ன பண்ண பறிக்கலாம்? பறிச்சிட்டா? பறிச்சிடணும். பறிக்கிறேன். தொட்டோன்னே வந்துருச்சு. இந்த 2 கிலோ பறிச்சிடலாமா? ஆமாம். குண்டாகலையே. குண்டாகல விளைஞ்சிருக்குதா? சரி, நீங்கள் பறிங்க. பழுத்திருச்சு. இப்படி பறிக்கணும். நீங்கள் பறிச்சா டக்குன்னு வந்துச்சு. நான் பறிச்சா விளைஞ்சிருச்சு. இது இது பார்க்குறேன். வந்து வச்சுட்டு வந்து பார்க்குறேன். வச்சுட்டு வாங்க. அங்கே ஒரு மேலே ஒரு குண்டு இருக்குது. இவ்வளோ மகளை கரைச்சி பாப்பாவை யாரும் சொல்லியிருக்கலாம். ஆமாம். அதாவது பறிப்பா. வேறு எங்கே இருக்குமா? உங்கள் தலைக்கு மேலே ஒன்று இருக்குது. நீங்களே பறிக்கிறீங்களா? அதுவா? அது கிடையாது. அங்கே அப்படி வாங்க. அதுவா? உங்களுக்கு எட்டான்னு நினைக்கிறேன். அங்கே இருக்க பாருங்கள் ஒன்று. எங்கம்மா? ஒத்த காய் தொங்குது பாருங்க. சின்ன வீட்டில் கேட்பாரு. இங்கே இருக்குமா? இந்த இருக்குல்ல. இது தானே? கழிக்கு கண்ணில் கொடுத்தோம். தெரிச்சிச்சு. வாசம். அப்புறம் இதுமா இது பறிக்கிறீங்களா? சரி பறி. இறங்கிடுச்சு. பறிங்க பறிங்க. அப்புறம் அந்த உள்ளே ஒன்று இருக்குது. நல்லா விளைஞ்சிருச்சு. எப்படி பறிப்பீங்க? இதெல்லாம் பாப்பா இதில் யாருன்னா பறிச்சிருவா. அது பழுத்துட்டு விளைஞ்சிட்டுமா. எட்டலை உங்களுக்கு? எட்டலையில் வந்து பெரிய கட்டில் அங்கே போயிடுச்சு. அந்த ஸ்டூல்லாம் விட்டோம். ஸ்டூலை தூக்கிட்டு வந்துடட்டுமா? ஸ்டூலா? பெரிய ஸ்டூல். தூக்கிட்டு வரட்டுமா? பிறந்த அண்ணன் கொண்டு போட சொல்லிடுமா. ஏறிடுவீங்களா? பாருங்க மம்மி. சூப்பர். வாங்கம்மா. தாங்க. இதில் இன்னொன்று இருக்குல்ல இல்லையா? வேறு இருக்குதா இல்லை பாருங்க. எங்கே போடுறீங்க எல்லாத்தையும்? கூட மொத்தம் எடுப்போம். ட்ரை பண்ணி இருங்க. எது? சரிங்க. பிரிக்கிறீங்களா? இங்கே அவ்வளோதானா? ஆமாம், அதான் நினைக்கிறேன். பாரு. பார்த்து பறிச்சு பிஞ்சு பறிக்காத.
பக்குடி எப்படி இருக்கு? விளைச்ச மாதிரி இல்லை, பார்த்துக்க. விளைச்ச மாதிரி இல்லை. சரி, அணி கடிக்க கோபுரி இல்லைக்கா? தட்டுங்க தட்டுங்க மாட்டேங்க. ஏன் மண்ணு தட்டுங்க? அது பாருங்க அடைஞ்சுக்கா. அம்மா கடிச்சே தள்ளி தான் கிடக்கு. வளர்ச்சி தான் கிடைக்கணும், இல்லை கீழே வச்சு போடணும். தனி பச்சையாக இருக்கிறது பறிக்காத. தனி பச்சையாக இருக்கிறது பறிக்காது. பறிக்காத இந்த அதெல்லாம் தனி பச்சையாக இருக்கு. சரி, இது மேலே வைக்க முடியாதுக்கா. அவ்வளோதானா? பறிப்பாங்க. பிடிக்காம இது இல்லை. குளக்குள்ள கிடக்கு. இது பற்றியுமா நிறைய கிடக்கு. இது அணியெல்லாம் அப்படி கிடைக்க உங்கள் நம்பி கிடக்கிறதுலாம் இதாக கிடைக்கிறதா பெருசாக கிடைக்கிறது தான். நம்ம குடிச்சிட்டாம இதை போடு. பயிராங்க ஒன்றும் செய்யாது. பத்து கொடுத்துருக்கு. பல்லு அப்புறம் மாற்றிக்கலாம். நல்ல கேட்சு. கடிச்சா கொடுக்கு. சின்ன மாங்காய் தான் கடிச்சு கொடுக்கு. கடிச்சது வேண்டாண்ணா. இல்லை அது பறிக்க முடியாது. அக்கா சொல்கிறாள் சொல்கிறேன். அது வேண்டாம். எல்லாத்தையும் பறிச்சுடுவாங்கிறான். அதெல்லாம் பறிக்க முடியாதுக்கா. கீழே தான் வேணும். இதாக கிடக்கு. அந்த ஒன்று இதைத்தான் ஸ்டோரில் போட்டு பறிக்க சொன்னேன். எதை? இதா இதானே. அதுக்கு அங்கே பிரச்சனை. அது நான் அது சொல்லலை. அங்கே இறங்கிடுது. ஆமாம் தம்பி, அதான் ஒன்று கம்பி தட்டி போடுறியா? இந்த இருக்கு. அந்த கிடக்கு பாரு. அந்த குப்பு போனால் பறிச்சிடலாம். இந்த கப்பு காட்டுங்க. மம்மி இதை எடுங்க. ம் இருக்காது. இதில் கிடக்கணும், அங்கே போட்டணும். அங்கே போட்டோம்னா இதில் கிடக்கணும். அங்கே இருக்குதா? அங்கே மாம்பழம். அது தனியாக இருக்கணுமா? ஓ, இது இந்த மரத்தில் உள்ளது தானோ? நான் அதே அள்ளிட்டு வந்துட்டீங்கன்னு நினச்சேன். நான் அன்னைக்கு சொன்னான் 4 காய் தான் காய்ச்சிருக்கு. சொன்னியா தம்பி? 4 காய் தான் காய்ச்சிருக்கு. ஒரு சொன்னால பூ இருக்கு. குடும்பத்தில் 10 கிலோ இருக்குமா? 10 கிலோ இருக்குமா? 10 கிலோ பெரிய 10. அவனோட 10 கட்டுறதே தப்பு தான். இது எத்தனை கிலோ இருக்கும்? 25 கிலோ கிட்ட. 25 கிலோ. என்ன மரம் எதுக்கு? மாமரத்தை வச்சு போடுறது. இதை நம்ம அடுத்தது பார்க்கணும். ஆமாம், மூளைகளை பார்க்கணும். அது மாங்காய் பாதை சப்போட்டா மருந்து கன்னடில் எடுத்து சுற்றி பண்ணி